ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் 3 தவறான மகிழ்ச்சி நம்பிக்கைகள் மற்றும் அதன் உண்மை என்ற தலைப்பில் பகுதி 2 பார்க்கலாம். மகிழ்ச்சி நாம் அடைகின்ற சாதனைகளை அடிப்படையாக கொண்டது என்று நாம் நினைப்பது தவறான நம்பிக்கை என்பதை நேற்றைய செய்தியில் அடையாளம் காட்டினோம். இன்று இன்னும் 2 தவறான மகிழ்ச்சி நம்பிக்கைகளை சரிபார்த்து உண்மையை புரிந்து கொள்வோம். நம்பிக்கை 2: என்னால் மகிழ்ச்சியை வாங்க முடியும். எனது கனவு காரை வாங்குவது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று நான் நம்புகிறேன். மிகவும் விலை உயர்ந்த அந்த காரை வாங்கி நான் சொந்தமாக வைத்து கொள்ளலாம். நான் முக்கியமாக உடலின் வசதிக்காக அதை வாங்கியிருக்கிறேன். அதில் ஒரு நீண்ட பயணத்தில் இருக்கும்போது ஒரு தொலைபேசி அழைப்பு என் மகிழ்ச்சியை முடித்து வைக்கும். விரும்பத்தகாத செய்தியை தெரிவிக்கிறது. என் கார் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்றால் விரும்பத்தகாத செய்தி கிடைத்தாலும் மகிழ்ச்சி நிலையாக இருக்க வேண்டும். அந்த தொலைபேசி அழைப்பிற்கு பிறகும் கூட என்னுடைய கார் உடலுக்கு தேவையான வசதியை கொடுக்கத்தான் செய்கிறது. உடலும் கூட சுகமாக பயணம் செய்கிறது. மகிழ்ச்சி என்பது உணர்வுகளின் விஷயமாக இருப்பதனால் அந்த செய்தியை கேட்ட பிறகு சந்தோஷத்தை எதிர்பார்த்த நான் துக்கத்திற்குள் செல்கிறேன். கார் வாங்கியதால் நான் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் நான் எனது கனவு காரை வாங்கினேன் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கும் போது அது மகிழ்ச்சியின் உணர்வை உருவாக்குகிறது. எனவே ஒரு பொருளை, ஒரு பதிவை உருவாக்க ஒரு தூண்டுதலாக பயன்படுத்தினோம். உண்மை, மகிழ்ச்சியை அடைவதற்கு பொருட்களை வாங்க வேண்டாம். ஸ்தூலமானவைகள் அனைத்தும் ஸ்தூல வசதிக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. மகிழ்ச்சி உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமாகும். நம்பிக்கை 3: குடும்பமும் நண்பர்களும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறார்கள். ஏற்றுக்கொள்வதற்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் இடையில் நகரும் நமது உறவுகள் சிரமப்படுகின்றன. என்ன கொடுக்க வேண்டும் என்பதை விட உறவுகளிடம் இருந்து எதை பெற வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகிறோம். ஒருவருக்கொருவர் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. மக்கள் நம் தேவைக்கேற்ப பேசும்போது, நடந்து கொள்ளும் போதும் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். நான் எனக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சி அடைய நினைத்தால் அந்த மகிழ்ச்சி நீடித்திருக்காது. முதலில் யாராவது எனக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்றால் உடனடியாக நான் அவர்களுக்கு என்னுடைய அடுத்த எதிர்பார்ப்பை கொடுக்கிறேன். எனவே மகிழ்ச்சி இந்த இடத்தில் என்னை விட்டு செல்கிறது. அந்த நபர் மீண்டும் கீழ்ப்படிந்தால் மட்டுமே அந்த மகிழ்ச்சி திரும்பவும், இல்லையெனில் நான் வருத்தப்படுகிறேன். சரி மற்றும் தவறுகளை பற்றி மக்கள் அவர்களுக்கென்று தனிப்பட்ட வரையறைகளை வைத்திருக்கிறார்கள். எனவே எதிர்பார்ப்புகளை உருவாக்குவது என்பது எப்போதும் உறவுகளை கெடுத்து உங்கள் மகிழ்ச்சியை குறைக்கும். உண்மை, யாராலும் நம்மை சந்தோஷப்படுத்தவோ துக்கப்படுத்தவோ முடியாது. மகிழ்ச்சி என்பது நமது உணர்வு உறவுகளின் தரத்தை பொருட்படுத்தாமல் மனதில் உருவாகுவது ஆகும். ஓம் சாந்தி.